சாமி நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, அதாவது தேர்தல் நிற்கிறதுக்கு வந்து அச்சப்படுறீங்களான்னு கேட்டீங்க. இந்த பொதுக்குழுல வந்து நிறைய தேர்தல் வேண்டாம்னு உறுப்பினர்கள் வந்து எடுத்துருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகள் நம்ம சின்ன செயல்பாடுகளை பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து பொது காரியம், என்ன முழுக்க முழுக்க பொது காரியம். நீங்க எப்போ வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம், அதுக்கு ஒரு பொது செலவு வருது. கிட்டத்தட்ட அது ஒரு 30 லட்சம் இந்த செலவு பண்ண தேர்தலுக்குங்க. ஆல்ரெடி இங்க வந்து சங்கத்துல வந்து நாங்கள் அங்கங்க டொனேஷன் நடிகர்கள்ட்ட வாங்கி டெபாசிட் வாங்கி லோன் போட்டு இப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால சங்க உறுப்பினர்கள் எங்கள் செயல்பாடுகள் மீது நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம், அதுக்கு நீங்க செலவு பண்ற காசை நீங்க சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனாலதான் அவங்க தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். என்னப்பா தேர்தல் வந்தா சந்திக்கப்படும், அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நம்ம சந்திச்சுதான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். அதனால அது பிரச்சனை இல்லை. அதாவது அதான் மீனிங். புகார் இப்ப வரைக்கும் எதுவும் வரல, வரக்கூடாதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுதான் முக்கியம், வரக்கூடாது. அந்த மாதிரி புகார்கள் வரக்கூடாதுன்றதான் எதிர்பார்க்கிறோம். ஒத்துழைக்க போடுதல்னா நேரடி பாதிப்பு முதல்ல நாங்களே நடவடிக்கலாம். ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்க வந்து பரிந்துரை பண்றோம்னா, நீங்க என்ன கேட்டீங்க, நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே. அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான். நாங்க ஒத்துழைக்காம இருப்போம். அதனுடைய நேரடி முதல் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம். ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்றோம். அவ்வளவுதான். பணம் வாங்கிட்டு தான் சார் மீடியாக்கள் பேசிட்டு இருக்காங்க. மீடியாக்கள் தேடி யாரையுமே பேசிட்டு பல நடிகர்கள் ராஜா தவிர பேசுற எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து மீடியாவில் பேச வராங்க. நாங்களா வந்து யாரையும் இதுதான் உண்மை. மைக்க வாங்கினது ஃபர்ஸ்ட் தப்பு. அது அவமரியாதை பண்ற இல்ல சரி இல்ல 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 எடுங்க அது எடுங்க. இல்ல உங்களை தோழர் நீங்க தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்க கேட்கல, அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரும் சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற சேனல்ஸ் பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது. அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்து நீங்க போடுற போது. அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா? இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா? இல்ல அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம். அதனால எங்ககிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம். மீடியாக்கள் கிடையாது, பொது சமூகமும் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், முதல்ல எங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனை தீரணும் தானே. யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல தோழர்.
பண்ணுங்க தோழர் நான் என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூட்டு உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசலன்னு தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசலன்னு எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியல எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லுங்க சார் சார் இல்ல சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு இது சம்பந்தமான ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற வேற மாதிரி பேச வேண்டிய வரும் ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் என்ன நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழு சம்பந்தமாட்டமான நியாயமான கேள்விகளை கேளுங்க அதான் எல்லாருக்கும் தவறா பேசுறவங்களும் சொல்றாங்கப்பா தவறா பேசுறவங்களும் சொல்றாங்க ஓகே ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதோ தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா எல்லா ஊடகங்களும் கிடையாது ஒரு சில ஊடகங்கள் கண்டிப்பா தோழர் நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க கண்டிப்பா அதான் சொல்லிட்டாங்கல்ல தம்பி 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 இல்ல தம்பி நான் சரி பில்லிங் போயிட்டு இருக்கு அளவுல போயிட்டு இருக்கு இல்லங்க கேட்கலங்க நன்றி இனியா சரி யாரு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லையே சோ பில்டிங் போயிட்டு இருக்கு இப்ப கடந்த சரி நான் பேசுறேன் நன்றி இப்போ வந்து ஜனவரி மாசம் எங்களுக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆச்சு அது திரும்ப பில்டிங் தொடங்குறதுக்கே 4 மாசம் ஆச்சு ஏன்னா நாங்க வந்து அந்த பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு ஏப்ரல் மேல இருந்து தான் நாங்க பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்போ 5 வருஷம் தாமதமானதுனால பழைய இன்ஜினியர்ஸ் பழைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்ல இருந்து எல்லாருமே கொண்டு வரது பெரும்பாலா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரல அப்படிங்கிறப்ப புது ஆட்களை நியமிச்சு இப்போ பேங்க் உள்ள வந்ததுனால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கணும் அந்த எல்லா விஷயமும் சரி செஞ்சு இப்போ கடந்த 3 மாசமா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளி கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறது தான் இப்போ திட்டமா இருக்கு ஸோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க கொடுத்துருக்க டேட் மார்ச்க்குள்ள முடிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு குறைக்க முடியும் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மோர் தென் 30 to 40% நீங்க வெளியே போய் விசாரிச்சீங்களே தெரியும் உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவிடுக்கு முன்னாடி எவ்வளவு இப்போ வாங்கின சம்பளம் எவ்வளவு நீங்க வாங்கின மண்ணு வேற எவ்வளவு நீங்க எவ்வளவு இரும்பு எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு முக்கியமா சம்பளங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு 30-40% மேல போயிடுச்சு அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருக்கோங்க எல்லாமே முதல்ல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம் எது 30-40% மேல போயிடுச்சுங்க அதாவது இல்லங்க 40% ஏன்னா பில்டிங் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு வந்திருக்கு ஏன்னா என்ன செலவு பண்ணிட்டு இருக்கோம் முடியும் போது நான் உங்களுக்கு சொல்றேன் அதான் அவங்க மார்ச் தான் கொடுத்துருக்காங்க ஆமா சொல்லிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறதா அதுல ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான்